ஹலோ வணக்கம். எப்பயும் போல இன்னைக்கு உங்களுக்கான அனிமேஷன் லிஸ்ட்ல 2016 வெளிவந்த ஸ்டாக்ஸ் அப்படின்ற ஒரு அட்டகாசமான ஃபேமிலி காமெடி கலந்த ஒரு மூவியை தாங்க கொண்டு வந்திருக்கேன். படத்துக்கு இன்ட்ரோ ஒன்லைனர் எதுவுமே தேவையில்ல, டேரக்டா கதைக்குள்ளே போயிடலாம். ஸோ வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் வாசன் வாய்ஸ். ஒரு புதுசாக வந்து பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. ஓகே, லெட்ஸ் பிகின் தி ஸ்டோரி. படத்தோட ஓப்பனிங் ஒரு சின்ன ஹிஸ்டரியோட ஆரம்பிக்குது. ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பறவை இனம் தான் ஆயிரங்கால வருஷமா மக்களுக்காக குழந்தைகளை டெலிவரி பண்ற வேலை பார்த்துட்டு இருக்குங்க. அந்த வேலை பறவையா இருக்கிற அதுங்களுக்கு மட்டும் ஹாப்பினஸ் கிடையாது, பேபிஸை எதிர்பார்ப்போட ரிசீவ் பண்ற பேரண்ட்ஸுக்குமே தான். அதுங்க பார்த்துட்டு இருக்கிற வேலை பார்க்கறதுக்கு என்னமோ ஈஸியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ரியாலிட்டி என்னன்னா, ஒவ்வொரு முறை ஆர்டர் பண்ண குழந்தைகளை அதோட பேரண்ட்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ள நிறைய சேலஞ்சஸ் அதுங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கு. குறிப்பா கை கடக்கமா கொண்டு போக முடியாது. அப்படி கஷ்டப்பட்டு வாயில கொண்டு போனாலும் மூச்சு முட்ட ஆரம்பிச்சிடும். இதுல குழந்தைங்க பண்ற சேட்டை சொல்லவே தேவையில்ல. அண்ட் இன்னும் சொல்லிட்டே போகலாம். அதுங்களோட கஷ்டத்தை ஒன்ஸ் அதுங்க டெலிவரி பண்றதுக்குள்ள படாத பாட. தென் ஒரு நாள் திடீர்னு காலங்காலமா பேபிக்குள்ள டெலிவரி பண்ணிட்டு இருந்த அந்த கம்பெனி, இனி நாங்க ஃபேமிலிஸ்க்கு பேபிஸ் டெலிவரி பண்ற ப்ராஜெக்டை ஸ்டாப் பண்ணிட்டோம், ஸோ யாரும் ஆர்டர் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அடுத்து வேற ஒரு டெலிவரி கம்பெனி ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. கார்னர் ஸ்டோர்னு ஒன்று, மக்களுக்கு அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பொருட்களை விற்பனை பண்ற மாதிரியான ஒன்று. இதுக்கு முன்னாடி குழந்தைகளை டெலிவரி பண்ணிட்டு இருந்த லட்சக்கணக்கான பறவைகள் எல்லாமே இப்போ அந்த ஒரு கம்பெனில தான் டெலிவரி ஏஜென்ட்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்குங்க. அங்கதான் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அங்க வேலை பார்த்துட்டு இருக்கிற மொத்த ஸ்டாக்ஸ் பறவையினத்திலே இவன் ஒருத்த மட்டும் தான் கொஞ்சம் டைம்குள்ள அதிகமான டெலிவரியை பண்ணி ரெக்கார்ட்ஸை பீட் பண்ணி வச்சிருக்கான். ஸோ அந்த கம்பெனி ஸ்டார்ட் ஆனதுல இருந்து பெஸ்ட் எம்ப்ளாயி ஆஃப் த இயர்னா அவனுக்கு மட்டும்தான். அப்படி இருக்க ஒரு நாள் இவனோட ஹிஸ்டரி ஆட்டிடியூட் எல்லாத்தையும் புரட்டி பார்த்த அந்த கம்பெனியோட மேனேஜர் பயபல பயங்கரமா வேலையை பார்த்திருக்கானேன்னு அவனை ரொம்ப பிடிச்சி போய் அவனோட ஆஃபீஸ்க்கு வர சொல்றாரு. இன்னிலிருந்து அடுத்த சிஇஓவா இந்த கம்பெனியில உன்னை ப்ரொமோட் பண்ணியிருக்கேன். ஸோ பேரு கெடாதபடி வேலை பார்க்கறவங்கள கண்ணோட்டமா வாட்ச் பண்றதான் உன்னோட முதற்கட்ட வேலையா இருக்குன்னு சொல்லிட்டு, எதனால இதுக்கு முன்னாடி பேபிஸ் டெலிவர் பண்ற கம்பெனி இழுத்து மூடிட்டு புதுசா இப்படி ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கான்னு கேக்குது. பதிலுக்கு ஹீரோ, எனக்கு மட்டும் எப்படிங்க தெரியும், அதே நீங்களே சொல்லிருங்கன்றான். அப்பதான் சொல்லுது, ஒரு கம்பெனிக்கு சிஇஓ ஆகணும்னா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கொண்டு 18 வருஷத்துக்கு முன்னாடி இதே கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்த ஜாஸ்பர் அப்படின்ற ஒரு பறவை ஆர்டர் பண்ணியிருந்த ஒரு குழந்தைய அதோட பேரண்ட்ஸ் கிட்ட டெலிவர் பண்ணிட்டு வர சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. பறவைக்கு அந்த குழந்தை மேல இருந்த ஒரு தனிப்பட்ட பாசத்தினால கிட்னாப் பண்ணது மட்டும் இல்லாம கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அட்ரஸ் பேனலுமே உடைச்சு போட்டுருச்சு. அப்புறம் கம்பெனிக்கு விஷயம் தெரிஞ்சு ஜாஸ்பர் கிட்ட இருந்து அந்த குழந்தைய கைப்பற்றிட்டாங்க. அண்ட் தென் ஆக்ஷன் எடுக்கிறதுக்குள்ள ஜாஸ்பரும் அந்த கம்பெனி விட்டு போயிடுச்சு. ஸோ இப்போ எதனால ஹீரோ கிட்ட அந்த பிளாஷ்பேக்கை சொன்னதுக்கான முக்கியமான ரீசனே, அந்த அன்னைக்கு அட்ரஸ் பேனல் உடைஞ்சு போனதுனால அந்த பெண் குழந்தைய அவளோட பேரண்ட்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியாம போனதுனால அவ பெரியவளா வளர்ற வரைக்கும் கம்பெனி சார்பா அவங்க தான் இத்தனை வருஷமா பார்த்துட்டு வந்தாங்க. ஆனா அங்கதான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆயிருக்கு. அவளோட பேரண்ட்ஸ் யாரு, அட்ரஸ் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அவ எடுத்த முட்டாள்தனமான முயற்சியில கரண்ட்ல அவங்க கம்பெனியோட ப்ராஃபிட் ரொம்ப லாஸ்ல போயிட்டு இருக்கு. அதுக்காகவே ஹீரோவை கம்பெனியோட இன்சார்ஜா அப்பாயிண்ட் பண்ண உடனே அவனுக்கு கொடுத்த மொதல் டாஸ்க் என்னன்னா, அந்த சேட்டை பிடிச்ச பொண்ணு எப்படியாவது கம்பெனில இருந்து அடிச்சு துரத்துறது மட்டும்தான். தென் ஹீரோ நேரா அந்த பொண்ணை பார்த்து பேச வரான். அப்படின்னு பார்த்து பறக்கிறதுக்காக அவ பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்னால கூட சேர்த்துக்கிட்டவங்களும் மிஷின்ல கோளாறு ஏற்பட்டதுனால ஒருத்தரை இடிச்சுக்கிட்டே கடைசியில் ஏற்பட்ட கலவரத்துல கம்பெனி தீ பிடிச்சு தான் மிச்சம். கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்த்த ஹீரோக்கு காத்திருந்தது அதிர்ச்சி மட்டும்தான். ஏற்கனவே அவ பண்ணி வச்ச எக்ஸ்பெரிமெண்ட்ல எக்கச்சக்கமான லாஸ் கம்பெனிக்கு. இதுல புதுசா பண்ண சம்பவத்துல கம்பெனியோட மொத்த ஷேரையும் முடிச்சே விட்டா. இதுக்கு தானடா உன்னை அனுப்பி வச்சேன், ஏதாவது பண்ணி அவளை அடிச்சு துரத்துற வழியை பாடுறான்னு மேனேஜரும் மண்டக்காய ஹீரோவை திட்டி அனுப்பிச்சதும் அவளை எப்படியாவது துரத்தி அனுப்பிவிட்டே ஆகணும்னு தான் ஐடியாவோட அவனும் வந்தான். ஆனா அந்த அன்னைக்கு அவளோட பிறந்த நாள்னு தெரிய வந்ததும், என்னதான் அவ பண்ணது தப்பா இருந்தாலும் நல்ல அதுமா அவளை துரத்தி அனுப்புறதுல ஹீரோக்கு விருப்பம் இல்ல. சோ ஒன்ஸ் அகைன் அவ பண்ண தப்பு எல்லாம் பொறுமையா எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் கூட்டிட்டு போய் ரொம்ப வருஷமா க்ளோஸ் ஆகியிருந்த அந்த பேபி ஃபேக்டரியில வச்சு புதுசா அங்க ஒரு வேலை இருக்குன்னு சொல்லி எந்த காரணத்தை கொண்டும் ஹீரோவை கேட்காம அந்த இடத்த விட்டு நகரவே கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். இதை கேட்ட அந்த பொண்ணுக்கு பயங்கரமான ஹாப்பி. இனிமே இந்த ஃபேக்டரிக்கு நம்ம தான் இன்சார்ஜ் போலையேன்னு. அதுல இருந்து பல மணி நேரமா வெயிட் பண்ணி பார்த்தா யாராவது அவளை மீட் பண்ண வருவாங்களான்னு. ஆனா ஒருத்தரும் வரல. ஏன்னா இவளோட டார்ச்சர் தாங்க முடியாம இவளை துரத்துறதுக்காக தான் ஹீரோ அந்த ஃபேக்டரிக்குள்ள அவளை ட்ராப் பண்ணி வச்சிருக்கான்ற விஷயம் அவளுக்கு தெரியாதனாலதான் அதே ஜாலியோட தன்னை பல பேசிட்டு காத்துட்டு இருக்கா. அங்க கட் பண்ணா ஒரு சின்ன பையனை காட்டுறாங்க. அவன் எப்பயுமே தனியா தான் விளையாடிட்டு இருப்பான். ஏன்னா அவன் வீட்டுல அவன் ஒருத்த மட்டும்தான். ஈவன் அவனோட பேரண்ட்ஸ் கூட வேலை பிஸியில சுத்தமா அவனுக்கு கண்டுக்கிறது கூட கிடையாது. அப்படி இருக்க சூழ்நிலையில அந்த பையனுக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை. அக்கறை காட்டாத அப்பா அம்மாக்கு மத்தியில தனியா விளையாடிட்டு இருக்கிற அவனுக்கு ஒரு தம்பி இருந்தா நல்லா இருக்குமேனு ஆசைப்பட்டு கேட்கறான். பதிலுக்கு அவங்க ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிட்டாங்க, பாருக்கண்ணா, ஏற்கனவே நம்ம குடும்பத்துல 3 பேர் இருக்கிறதே அதிகம், இதுல இன்னொருத்தெல்லாம் தேவையில்லைன்னு அவனோட மனசு நோக்கிற மாதிரி பேசிடுறாங்க. தென் வீட்டுக்கு வந்து எப்பயும் போல ஸ்டோர் ரூம்ல ஏதாவது விளையாடுறது கிடைக்குமான்னு சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது எதர்ச்சியா பேபிஸ் டெலிவர் பண்ணக்கூடிய அந்த கம்பெனியோட புக் ஒன்று கிடைக்குது.
டக்குன்னு பையன் ஐடியாவை பிடிச்சிட்டான். தனியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற அவனுக்கு தம்பி ஒருத்தன் வேணும்னு ஆன் டைமிங்ல லெட்டர் எழுதி அந்த கம்பெனி அட்ரஸ் காமிச்சுட்டான். ஒரு பக்கம் அந்த லெட்டர் ஃபேக்டரிக்கு வந்து சேர்ந்த விஷயம் அந்த பொண்ணுக்கு தெரிய வருது. ஆனா ஹீரோவை கேட்காம ரூமை விட்டு வெளியே வரக்கூடாதுன்றதுக்காக அடுத்து என்னடா பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கா. ஆனா அதே சமயத்துல இவ்வளவு சீக்கிரமா கொடுத்து கொஞ்சம் டைம்லயே அந்த பொண்ணு எப்படா துரத்தி அமிச்சுன்னு ஹீரோ மேல இதுக்கு முன்னாடி இருந்த மரியாதை அந்த மேனேஜருக்கு எக்கச்சக்கமா கூடி போச்சு. கூப்பிட்டு வச்சு புகழ ஆரம்பிச்சிட்டான். கரெக்டா அந்த டைமிங்ல பேபி ஃபேக்டரியில ரூம்ல அடைச்சு வச்சிருக்கிற அந்த பொண்ணு தப்பிக்க பாக்குற மொத்த காட்சியும் மேனேஜரோட ரூம்ல லைவ்ல ஓடிட்டு இருக்கு. ஒரு செகண்ட் இதை பார்த்துட்டு ஹீரோக்கு அள்ளு விட்டுருச்சு. மாட்டினா மறுக்கையாதான்னு எப்படியோ மேனேஜர் அதை திரும்பி பாக்குறதுக்குள்ள ஆஃப் பண்ணிட்டு சார் ஒரு சின்ன வேலை இருக்கு போயிட்டு வந்துடுறேன்னு நேரா வேக வேகமா ஃபேக்டரிக்கு வந்து தப்பிக்க நினைக்கிற அந்த பொண்ணை தடுக்க பாக்குறான். ஆனா ஆக்சுவலா அங்க நடந்ததே வேற. அந்த பொண்ணு குட்டி பையன் அனுப்பி வச்சிருந்த லெட்டர்ல கேட்ட மாதிரி பேபிஸை உருவாக்குறதுக்காக அந்த மெஷினை ஆன் பண்றதுக்காக தான் ஹீரோவை கேட்காம வெளியே வந்திருக்கா. தென் அப்பதான் ஹீரோக்கு பீதியில பேதி போற அளவுக்கு பயம் ஸ்டார்ட் ஆகுது. எப்படியாவது அவ ஆக்டிவேட் பண்ண அந்த மிஷினை ஸ்டாப் பண்ணலனா பெரிய பிரச்சனை ஆயிடுமேனு அவனால முடிஞ்ச எஃபர்ட்டை போட்டு கடைசி நேரத்துல எமர்ஜென்சி பட்டனை பிரஸ் பண்ணி ஆஃப் பண்ணிட்டான். ஆனா பாருங்க அவனோட பேட் லக் குட் லக்னு நினைச்சு எதுவுமே நடக்கலன்னு ஈஸியா போற நேரத்துல திடீர்னு குழந்தை அழுகிற சத்தம் கேக்குது. ஏன்னா ஹீரோ அந்த மிஷினை ஸ்டாப் பண்றதுக்கு முன்னாடியே ஆல்ரெடி அந்த பேபி மேக்கிங் ப்ராக்ரஸ்ல தான் இருந்திருக்கு போல. தென் தலைமை ஒரு செகண்ட் தலை சுத்தி விழுந்தே போயிட்டான். அடுத்து என்ன நடக்க காத்திருக்கோ தெரியலையேன்னு. ஒரு பக்கம் பல கனவுகளோட காத்துட்டு இருக்க அந்த குட்டி பையன் தனக்கு வரப்போற தம்பியை ரிசீவ் பண்றதுக்காக அதுக்கு தேவையான பொருளை ரெடி பண்ணிட்டு இருக்கான். அப்ப அவனோட அப்பா கூப்பிட்டு சொல்றாரு, டே கண்ணா அந்த பேபி ஃபேக்டரி எப்போ இழுத்து மூடிட்டாங்கடா, நீ ஆசைப்பட்டாலும் உனக்கு தம்பி வரமாட்டான், ரியாலிட்டி என்னன்னு புரிஞ்சுக்கோடான்னு போது அவனுக்கு சட்டுன்னு கோவம் வந்துருச்சு போல. கிடைக்குதோ கிடைக்கலையோ அது அடுத்த விஷயம், அதை நீங்க முடிவு பண்ணாதீங்கப்பான்னு உடனே இந்த இடத்த விட்டு கிளம்புங்கன்னு அனுப்பிச்சுட்டான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கான். சப்போஸ் மேனேஜருக்கு மட்டும் நடந்த விஷயம் எல்லாம் தெரிய வந்தது கொடுத்த ப்ரொமோஷனை புடுங்கி எடுத்துருவானேன்னு அதுக்கு முன்னாடி எப்படியாவது விஷயம் அவருக்கு அதுக்கு எட்டாத மாதிரி அந்த குழந்தைய சேஃபா கொண்டு போய் அட்ரஸ்ல போட்டிருக்கிற பேரண்ட்ஸ் கிட்டே ஒப்படைச்சிட்டா எந்த பிரச்சனையும் வராதுன்னு முடிவு பண்ணி கொண்டு போலான்னு பாக்குற நேரத்துல கரெக்டா குறுக்க யமனாட்டம் அவன் மேனேஜரோட தூது போறாவுன்னு இவனே நோட்டை பார்த்துட்டு இருக்கு. அது கண்டுபிடிச்சிருச்சுன்னா எப்படியும் மேனேஜருக்கு தெரியப்படுத்திருன்னு டக்குன்னு பார்க்காத மாதிரி குழந்தைய சேஃபா மறைச்சிட்டு அதுகிட்ட இருந்து வேலைக்கே தனியாக ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. தென் அட்ரஸ் பேனல்ல குழந்தைய கொண்டு போய் சேர்க்கிற இடத்த பார்த்துட்டு மேனேஜருக்கு விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி டெலிவரியை முடிச்சுட்டு எல்லாத்தையும் மூடி மறைச்சிடலான்னு பார்த்தா அடுத்து ஒரு பிரச்சனை. இடையில எமர்ஜென்சி பட்டனை பிரஸ் பண்ணும் போது ஏற்பட்ட இடையூறுல அவனோட ஒரு ரெக்கையில பலத்த காயும். ஸோ அவனால இண்டிவிஜுவலா எடுத்துட்டு போக முடியல. தென் உதவிக்காக வேற வழி இல்லாம அந்த பொண்ணு அவ தப்பிக்கிறதுக்காக உருவாக்கி வச்சிருந்த ஒரு ஃபிளையிங் மெஷின்ல தான் குழந்தைய எடுத்துக்கிட்டு டெலிவர் பண்றதுக்காக வேக வேகமா கிளம்புறாங்க. இத்தனை வருஷங்களா நடந்த எல்லாத்தையுமே ஏதோ ஒரு மூலையில இருந்து அந்த ஜாஸ்பர் பறவை கவனிச்சுட்டு தான் இருந்திருக்கு போல. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சு ஹீரோவை பின்தொடர்ந்து அதுவுமே தன்னோட பயணத்தை தொடங்குது. அண்ட் தென் மேனேஜரோட தூது புறாவுக்குமே ஹீரோவோட நடவடிக்கையில சந்தேகம் வந்து எதையோ ஒன்னத்தை நம்ம கிட்ட இருந்து பெருசா மறைக்க பாக்குறாங்கன்னு அதுவுமே இவங்களை ஃபாலோ பண்ணி பின்தொடர்ந்து வருது. அந்த பக்கம் போற வழியில ரொம்ப நேரம் பயணத்துல பாடுக்குள்ள இருந்து அந்த குழந்தை திடீர்னு அழுக ஆரம்பிச்சதும் அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட சொல்லுது, என்னன்னு நான் போய் பார்த்துட்டு வரேன், அது வரைக்கும் வண்டியை ஓட்டுன்னு சொல்லிட்டு அவ பாட்டு கிளம்பிட்டா. அப்புறம் ஹீரோக்கு அந்த வண்டியை எப்படி ஓட்டணும்னு தெரியல. கண்ட்ரோலை இழந்து ஆகாயத்துல நல்லா பறந்துட்டு இருந்தவங்க அப்படியே ஒரு இடத்துல கிராஷ் ஆகி விழுந்துடுறாங்க. பிளேன் பயங்கரமா டேமேஜ் ஆனதுல கொண்டு போற குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோன்னு பாடு ஓபன் பண்ணி பாக்குறான். நல்ல வேலையா குழந்தைக்கு எதுவுமே ஆகல. பார்த்தா குழந்தை ரொம்ப கியூட்டா பயங்கர அழகா இருக்கு. அந்த பொண்ணுக்கும் சரி ஹீரோக்கும் சரி ரொம்ப பிடிச்சு போச்சு. இருந்தாலும் மிஷனை கம்ப்ளீட் பண்றதுக்கு முன்னாடி சந்தோஷம் இருக்கக்கூடாதுன்னு ஹீரோக்கு ஒரு குறிக்கோள். ஒழுங்கா எதிர்பார்த்த நேரத்துக்கு போயிருக்கலாம். அந்த பொண்ணு பண்ண ஒரு சின்ன தவறுனால இடையில தடை ஏற்பட்டு போயிடுச்சுன்னு வந்த கோவத்துல இனி என் கூட நீ வராத, நானே அந்த குழந்தைய அதோட பேரண்ட்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்த்திக்கிறேன்னு சொல்லிட்டு சவாலோட அந்த அடர்ந்த பனிப்பிரதேசத்துல கஷ்டப்பட்டு கொண்டு போயிட்டு இருக்கான். தென் ஒரு குறிப்பிட்ட தூரத்திலேயே திடீர்னு ஒரு ஓனாய் கூட்டத்துக்கிட்ட வசமா மாட்டிக்கிட்டான். தென் காப்பாத்தலான்னு முயற்சி பண்ண அந்த பொண்ணையும் சேர்த்து ரெண்டு பேரையும் மொத்தமா கொகையில பிடிச்சி தலையில தொங்க விட்டுருச்சுங்க. கியூட்னஸா இருக்கிற அந்த குழந்தையோட சிரிப்பிலையும் அழகுலையும் அந்த ஓனாய் கூட்டம் மொத்தத்துக்குமே அந்த குழந்தைய ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ இனிமே அந்த குழந்தை அதுங்களுக்கு தான் சொந்தம், அதுங்களே வளர்க்க போறதா முடிவு பண்ணி சொல்லுதுங்க. இதை கேட்ட ஹீரோக்கு சரியான டென்ஷனு. என்னடா ஆளுக்கு அந்த குழந்தைய சொந்தம் கொண்டாடுறீங்க, அதோட பேரண்ட்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்க விட மாட்டீங்களாடான்னு குழந்தை அழுக ஆரம்பிச்சதும் ட்ரிக்கியா ஒரு பிளானை போட்டு இவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சது இல்லாம உடனடியா அந்த நரிங்க கூட்டத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சு வேற ஒரு பாதுகாப்பான இடத்த நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா அந்த சமயத்துல அந்த பொண்ணு மட்டும் தவறுதலா பனிச்சரிவுல மாட்டி விளிம்புல விழுற நிலைமைக்கு போயிடுறா. ஹீரோ நினைச்சிருந்தானா துரத்திட்டு வர அந்த ஓனாய் கூட்டத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த பொண்ணை அப்படியே விட்டுட்டு கூட குழந்தைய மட்டும் தூக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி இருந்திருக்கலாம். ஆனா அதுக்கான வாய்ப்பு இருந்துமே அவன் அதை பண்ணல. தன்னை நம்பி வந்தவங்களை ஏமாத்த கூடாதுன்னு கடைசி அவளுக்கு கை கொடுத்து அவளையும் காப்பாத்தி அவங்க பறந்து வந்த பிளேன்ல இருந்த மிச்ச மீதியை பயன்படுத்தி ஒரு கப்பல் மாதிரி செஞ்சு அது மூலமா ஒரு வழியா அந்த ஓனாய் கூட்டத்துக்கிட்டது ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு முன்னாடி தப்பிச்சிடுறாங்க. ஒரு பக்கம் அந்த குட்டி பையன் அந்த
அன்னைக்கு தன்னோட அப்பா கிட்ட ஃபீல் பண்ணி பேசின விஷயத்த அவர் புரிஞ்சுக்கிட்டாரு போல. நடக்குதோ இல்லையோ அவனோட ஆசை ஏன் கெடுக்கணும்னு அவரோட வேலையெல்லாம் மொத்தமா ஓரம் தள்ளி வச்சுட்டு பையன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த விஷயம் தெரிஞ்சு அந்த குட்டி பையனோட அம்மாவுமே ஆரம்பத்துல கடினமா தான் பேசுறாங்க. அப்புறம் அவங்களுக்கும் இதுதான் வாழ்க்கைன்னு புரிய வச்சதுக்கு அப்புறம் கடைசியா அவங்களும் கூட சேர்ந்து உதவி பண்றாங்க. அந்த அன்னைக்கு நைட் ஆயிடுச்சேன்னு ஹீரோ ஒரு இடத்துல ஓய்வு எடுத்துட்டு இருக்கும்போது ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருந்த அந்த தூதுப்புறாக்கு பைனாகுலர் வழியா ஹீரோ எதுக்காக வந்திருக்கான், என்ன பண்றான், என்ன பண்ண போறான்ற மொத்த விஷயத்தையும் கேதர் பண்ணிக்கிச்சு. உடனடியா அந்த தகவலை எடுத்துக்கிட்டு நேரா மேனேஜரை பார்க்க தான் வருது. இப்படிதாங்க நீங்க நம்பி பொறுப்பு கொடுத்த அந்த ஹீரோ பறவை உங்ககிட்ட இத்தனை நாளா பொய்ய சொல்லி ஏமாத்திருக்குன்னு எல்லா உண்மையும் சொல்லி ஹீரோவை வசமா மாட்டி விட்டுருச்சு. பதிலுக்கு மேனேஜர் சொல்றான், ஹீரோவை அப்புறம் பாத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் அந்த குழந்தை போட்டிருக்கிற அட்ரஸ்க்கு பேரண்ட்ஸ் கிட்ட போய் சேரக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேனல் இருக்கிற அட்ரஸுக்கு பதிலாக வேற ஒரு அட்ரஸை மாத்தி விட்டுருச்சு. ஏன்னா இந்த ஒரு ட்ரிக் மூலமா தான் அவங்கள ட்ராப் பண்ணி ஒரு இடத்துல பிடிக்க முடியும்னு. தென் அந்த பக்கம் அவங்க ஹார்பர் பக்கம் வந்து சேர்ந்ததும் திடீர்னு குழந்தை அழுக ஆரம்பிக்குது. சத்தம் கேட்டு அங்க சுத்தி வேலை பார்த்தவங்க எல்லாம் தேட ஆரம்பிக்கிறாங்க எங்க இருந்து அந்த சத்தம் வருதுன்னு. அப்பதான் ஹீரோ கண்டுபிடிச்சா பிரச்சனை ஆயிடுமேன்னு அந்த குழந்தைய கட்டி அணைச்சு ஒரு வழியா அழுக ஸ்டாப் பண்ணிட்டான். அந்த இடத்த விட்டு கிளம்ப அகைன் எப்படியோ இவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அந்த குழந்தைய வாங்கி ஆகணும்னு வெறி கொண்டு துரத்த ஆரம்பிக்குதுங்க. தப்பிக்கிறதுக்காக எவ்வளவோ போராடியுமே இந்த முறை வசமா மாட்டிக்கிட்டாங்க. ஏன்னா அதோட எண்ணிக்கை எக்கச்சக்கமா இருந்ததுனால. அப்பதான் அங்க வந்த ஜாஸ்பர் பறவை சுத்தி இருந்த ஓனாய் கூட்டத்தை செதற விட்டு கண்ணு மிக்கிற நொடியில பாதுகாப்போடு இவங்களை காப்பாத்தி ஒரு இடத்துக்கு கொண்டு வருது. உயிர் தப்புனது ஹாப்பியா இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு மட்டும் வருத்தம். ஏன்னா காப்பாத்துனது அந்த ஜாஸ்பர் இல்லையா. அந்த அன்னைக்கு அட்ரஸ் பேனலை மட்டும் உடைக்காம இருந்திருந்தா இன்னைக்கு அந்த பொண்ணு அவளோட பேரண்ட்ஸ் கூட சந்தோஷமா இருந்திருப்பா. சோ அதுக்கு முழுக்க காரணம் அந்த ஜாஸ்பர் பறவை தானே. சோ அது கையால நாம காப்பாத்தப்பட்டிருக்குமேனு சரியான கோவம். தென் பதிலுக்கு அந்த ஜாஸ்பர் சொல்லுது, நான் வாழ்க்கையிலே அது பண்ண ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக்னா அந்த பொண்ணுக்கு பண்ண துரோகம் தான். அதுக்கு பிராய்ச்சித்தம் தேடிதான் அவளை மறுபடியும் அவளோட பேரண்ட்ஸ் கிட்ட சேர்க்கறதுக்காக பல வருஷமா உடஞ்சு போன அட்ரஸ் பேனல தேடி இருந்திருக்கு. அதோட ஒரு பீஸ் மட்டும் கிடைச்சல இது வரைக்கும். அப்பதான் அதே பொண்ணு கிட்ட அந்த கடைசி பீஸ் ஒன்று இருக்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி அவளோட பேரண்ட்ஸ் இருக்கிற அட்ரஸை கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. இதனால அந்த பொண்ணுக்கு அந்த பறவை மேல இருந்த கோவமும் மொத்தமா தணிஞ்சிருது. அப்புறம் அங்கே ஆன் ஸ்பாட்ல ஹீரோ ஒரு முடிவு எடுக்கிறான். அந்த பொண்ணோட ஃபேமிலி அட்ரஸ் இப்பதான் கண்டுபிடிச்சாச்சுல்ல. சோ ஜாஸ்பரை அந்த பொண்ணு கூட்டிட்டு போய் அவளோட இடத்துல சேர்க்க சொல்லிட்டு ஹீரோ கிட்ட இருக்கிற அந்த குட்டி குழந்தைய அவனே தன்னந்தனியா போய் டெலிவரி பண்ணிட்டு வந்துறதாவும் சொல்லி அனுப்பி வைக்கிறான். இனிஷியலா அந்த பொண்ணுக்கு இதுல விருப்பமே இல்ல. அவளும் ஹீரோ கூடவே வந்து அந்த குழந்தைய டெலிவரி பண்ணதுக்கு அப்புறம் தன்னோட வீட்டுக்கு போறான்றா. பட் ஹீரோ அதை மறுத்துட்டான். ஏன்னா ஆல்ரெடி அவ இருக்கிறதுனாலதான் பல பிரச்சனைங்க ஓடிட்டு இருக்குன்னு ஆரம்பத்துல இருந்து அவகிட்ட சொல்லாம இருந்த விஷயத்த சொன்னதுனால அவளுக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுது. தென் சொன்ன மாதிரியே ஜாஸ்பரை கூட்டிட்டு அவளோட இடத்துக்கு அங்கிருந்து புறப்படுறான். அண்ட் தென் ஹீரோவும் அந்த குழந்தை டெலிவரி பண்றதுக்காக அங்கிருந்து பறந்து போயிட்டான். என்னதான் அந்த பொண்ணு தன்னோட மனசை மாத்திக்கிட்டு ஃபேமிலி கூட சேர வந்திருந்தாலும் இடத்த கண்டுபிடிச்சு கரெக்டா வீட்டுக்குள்ள போற நேரத்துல உள்ள போக விடாம மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு அவளை தடுக்குது. ஹீரோவுக்கும் குழந்தைக்கும் என்ன ஆச்சோன்ற நினைப்பாடவே இருந்திருக்கா. உடனே அடுத்த நொடி எதை பத்தியுமே யோசிக்கல, மறுபடியும் ஹீரோவை பார்க்க அங்க இருந்து கிளம்புறான். ஒரு பக்கம் நம்ம ஆளு பேனல்ல போட்டிருக்கிறது தான் அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் அட்ரஸ்ன்னு ஆல்ரெடி மேனேஜர் பையன் அட்ரஸை மாத்தி வச்சிருக்கிறது தெரியாம அவன் நினைச்ச மாதிரியே பக்காவா ஒரு இடத்துல ஹீரோவை கார்னர் பண்ணி பிடிச்சிட்டான். உன்னை நம்பின எனக்கே துரோகம் பண்ணிட்டியாடான்னு குழந்தைய அவங்ககிட்ட இருந்து புடுங்கி பென்குயின்ஸ் கிட்ட கொடுத்து அந்த குட்டி குழந்தைக்கு 18 வயசு ஆகிற வரைக்கும் பென்குயின்ஸ் கூட தான் வளரும். அதுக்கப்புறம் மக்களோட மக்களா பழக ஆரம்பிச்சிருவா. ஆனா பேபிஸை மேக் பண்ற ப்ராசஸ் இதோட முடிஞ்சது. அவளோட பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கொண்டு போய் சேர்க்க முடியாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு பண்ண வேலைக்கு ஹீரோவை வேலையை விட்டு தூக்கிட்டேன்னு சொல்லி அங்கேயே ஒரு இடத்துல கட்டி வச்சுட்டு அங்கிருந்து போயிடுறானுங்க. தென் அந்த பொண்ணும் ஹீரோ பேபி டெலிவரி பண்ண இடத்துக்கு வந்து பார்த்தவளுக்கு பயங்கரமான ஷாக். கட்டி வைக்கப்பட்டிருந்த ஹீரோ கிட்ட நடந்த கதை என்னத்தானு முழுசா தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவனுக்கு மட்டும் தான் பிளான் போடுவானுங்களா என்ன, ஏன் நம்மளால ட்ரிக்கே யோசிக்க முடியாதா அப்படின்னு அவங்களோட இடத்துக்கு போறதுக்காக அந்த கம்பெனியோட வெப்சைட்ல ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணி அதே ப்ராடக்ட்டை அகைன் ரிட்டர்ன் போட்டு பாக்ஸுக்குள்ளார ப்ராடக்ட்டுக்கு பதிலாக இவங்க ஒளிஞ்சுக்கிறாங்க. அது மூலமா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சேஃபா அந்த கம்பெனிக்குள்ள வந்து சேர்றாங்க. அந்த மேனேஜர் பையன் புதுசா ஏதோ ப்ராடக்ட் லான்ச் பண்ணிட்டு இருக்க சமயத்துல குழந்தை எங்கன்னு பார்க்கும்போது லிஃப்ட்ல பென்குயின்ஸ் தான் கூட்டமா கொண்டு போயிட்டு இருக்குங்க. ரொம்ப நேரமா போராடி கஷ்டப்பட்டு ஒரு வழியா குழந்தைய கைப்பற்றிட்டாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா கொண்டு போற கடைசி நேரத்துல மேனேஜருக்கு தெரிஞ்சு போச்சு இவங்க குழந்தைய கொண்டு போறாங்கன்னு. தப்பிக்கிறதுக்காக ஹீரோ என்ன பண்றான், பல காலமா மூடி கிடந்த அந்த பேபி ஃபேக்டரிக்குள்ள வந்தவன் தவறுதல அங்க நடந்த சண்டையில தெரிஞ்சோ தெரியாமலையோ இப்ப இவன் அந்த பேபி மேக்கிங் மெஷினை ஆன் பண்ணி விட்டுறான். அதனால பழையபடி அந்த ஃபேக்டரியில இருந்த மெஷின் எல்லாம் ஒர்க் ஆக ஆரம்பிச்சு எக்கச்சக்கமான குழந்தைகள் உருவாக ஆரம்பிக்குது. மேனேஜரும் முடிஞ்ச வரைக்கும் டஃப் கொடுத்து பார்த்தா ஆனா ஒண்ணும் முடியல. ஃபைனலா நடந்த குளறுபடியில ஃபேக்டரிக்கு பக்கத்துல புதுசா ஓபன் பண்ண கம்பெனி தான் மொத்தமா இடிஞ்சு தரமாட்டமாயிடுச்சு. அண்ட் அதுக்குள்ள மேனேஜரும் மாட்டிக்கிறான். இது மூலமா ஹீரோவும் சரி அந்த குழந்தையும் சரி அந்த பொண்ணும் சரி தப்பிச்சு வெளியே வந்துடுறாங்க சேஃபா.
தென் அந்த கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்த மொத்த பறவை கூட்டத்தையும் ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணி காலங்காலமாக நம்ம குழந்தைகளை டெலிவர் பண்ணுற ஒரு நல்ல வேலையை தான் பார்த்துட்டு இருந்தோம். இடையில ஏற்பட்டு இது ஒரு இடையூறுனால மாற்றங்கள் ஏற்பட்டது. ஸோ அது பிரச்சனை இல்லை. இனிமே அந்த பேபி ஃபேக்டரியை ரன் பண்ண ஆரம்பிச்சு அதுக்குள்ள இருந்து வர குழந்தைகளை நம்ம தான் ஃபேமிலிஸ்க்கு டெலிவர் பண்ணணும்னு அந்த பறவைகளோட உண்மையான வேலை என்னன்றது தெளிவாக சொல்லி புரிய வச்சிடறான். அண்ட் அதே சமயத்தில் தனக்கு தம்பி வேணும்னு ஆரவாரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த குட்டி பையனுக்கு அவன் நினைச்ச மாதிரியே ஸ்டார்க்ஸ் பறவைகள் எல்லாம் குழந்தைய எடுத்துட்டு வந்துட்டு இருக்குங்க. ஸோ அதுக்கு லேண்டிங் ரெடி பண்றதுக்காக தயார் நிலையில அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கான். அண்ட் தென் கடைசியா ஹீரோவும் அந்த பொண்ணும் சேர்ந்து அந்த குட்டி பையன் ஆசைப்பட்ட மாதிரியே பல போராட்டத்துக்கு பின்னாடி பாதுகாப்போட அந்த குழந்தை சேர வேண்டிய பேரண்ட்ஸ் கிட்ட டெலிவர் பண்ணிடுறாங்க. இதுல அந்த குட்டி பையனுக்கு என்ன வருத்தம்னா, அவன் ஆசைப்பட்டது நிஞ்சா தெரிஞ்ச மாதிரி ஒரு தம்பி பையன், ஆனா கிடைச்சது என்னமோ ஒரு பொன் குழந்தை. பட் அங்கதான் ஒரு ட்விஸ்ட். ஏன்னா பொன் குழந்தை இருந்தாலும் அந்த குழந்தையுமே நிஞ்சாவே தெரிஞ்சிருக்கு. அதை பார்த்ததுலேயே கடைசியா கண்டுபிடிச்சிடுறாங்க. அண்ட் அந்த குட்டி பையன் எதிர்பார்த்த மாதிரியே அவனோட ஆசையை நிறைவேறிடுது. கட் பண்ணா அந்த பொண்ணுமே அவளோட பேரண்ட்ஸை மீட் பண்றதுக்காக ஆரவாரத்தோட வீட்டுக்கு முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஓபன் பண்ணி உள்ள போனா அங்க ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் அவளுக்கு காத்துட்டு இருந்தது. அவளோட பேரண்ட்ஸ் சிங்கிள் இல்லாம ஒரு கூட்டு குடும்பமா தான் வாழ்ந்திருக்காங்க. ஸோ இத்தனை வருஷமா தன்னந்தனியா வாழ்ந்துட்டு இருந்தவளுக்கு அது ஒரு சர்ப்ரைஸாவே இருந்தது. அண்ட் ஃபைனலா அவளோட ஃபேமிலி கூடயே ஜாயின் பண்ணிட்டா. அண்ட் தென் ஹீரோவுமே சந்தோஷமா சென்டர் பண்ணி ஆரம்பிச்சிடறான். ஆனா அவனோட மிஷனும் இதோட சிறப்பா கம்ப்ளீட் ஆகுது. அப்புறம் என்ன, அடுத்து அந்த பேபி மிஷின் ஃபேக்டரியை ஹீரோ தான் ரன் பண்றான் லட்சக்கணக்கான பறவைகளை வச்சு. இதோட படம் முடிஞ்சது. எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அனிமேஷன் சீக்வன்ஸ் வந்துக்கிறேன். அண்ட் தென் பாய், டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல் வாட்ஸ் அண்ட் வாய்ஸ் ஓவர். See you guys.